இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல்? ஒரே வாசனையா இருக்கு வீடு. என்ன ஸ்பெஷல் பாருங்க. மட்டனை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல மஞ்சத்தூள், உப்பு, ஒரு தக்காளி, கொஞ்சமா புதினா சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சது 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்து இந்த பதத்துக்கு வந்ததும் வடிச்சு எடுத்துக்கோங்க. பிரியாணி செய்யற பாத்திரத்துல 1 கரண்டி நெய், 1 கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்ததும் நறுக்கி வச்சிருக்க 3 பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா சாஃப்ட் அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த பிரியாணியை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல 4 பாதாம், 4 முந்திரி சேர்த்து நைஸா அரைச்சி அதோட சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 2 கப் அரிசிக்கு 2 கப் மட்டன் வேக வச்ச தண்ணி, கூடவே வேக வச்ச மட்டனை சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் வடிச்சு வச்சிருக்க சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல 20 நிமிஷம் வேக விடுங்க. அப்பப்போ ஓபன் பண்ணி லைட்டா கிண்டி விட்டுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணிட்டு மேல கொஞ்சமா நெய் சேர்த்து கலந்து விட்டு சர்வ் பண்ணீங்கன்னா அரிசி உடையாம நல்லா உதிரி உதிரியா ஒரு சூப்பரான பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி ரெடி.